விஜயால் சம்பாதித்த திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சி தானே இது. சார் அவர் கடைசி படம் வருதுன்னு சொல்கிறாரு, நல்லா ஹாப்பியாக வழி அனுப்பி வைப்போம். அவருடைய அரசியல் தனி, அவர் யாரை வேணாலும் எதிர்க்கட்டும், அரசியலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் திரையுலகத்தில் இவர் இப்படி இருந்திருக்கிறாரு, நாங்கள் அவருக்கு இந்த ட்ரிபியூட் பண்ணி அனுப்புகிறோம், யாரும் படத்தை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தானே முறை. அதை விட்டுட்டு என் படத்தை நான் அன்றைக்கி கொண்டு வருவேன், நீ எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துடுறேன் அப்படின்னு ஒருத்தர் வரும்பொழுது, என்னையா ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது எப்படி நம்ம சிவகார்த்திகேயன் எதிரான ஆள்னு இவங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஏதோ விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு சிவகார்த்திகேயனை திட்டுறதா நினைக்கிறாங்க. விஜயே எதுக்கு சிவகார்த்திகேயனை திட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும், அது எதுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்? சரி, புரியுதா உங்களுக்கு? அவருக்கு இந்த திரையுலகத்தில் வருகிற ஒரு சக நடிகர் அவர், அவ்வளோதான். அவர் பணம் கொடுத்து சிவகார்த்திகேயனை திட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் லெவலுக்கு கீழே இறங்கி வர மாட்டார். ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து யாரெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க, யாருக்கெல்லாம் என்ன போயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த வேலையை செய்யலையே. அதனால் அதை நம்ம ரொம்ப வெளிப்படையாக பேச முடியாது.